இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். துயரத்தோடு காணப்படுகிறீர்களா? எனக்கு யார் ஆறுதல் சொல்லுவார்கள்? என்னுடைய வேதனை ஆழமாய் இருந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய இருதயத்தின் காயங்கள் எப்பொழுது ஆற்றப்படும்? நான் தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிறேன். என்னுடைய இருதயம் கட்டப்படும். நானும் ஒரு மனுஷனைப் போல சந்தோஷமாய் இருக்க வேண்டுமென்று நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னால் முடியாத சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறதே. என்னுடைய துயரம் அதிகமாய் இருக்கிறதே என்று தேவ சமூகத்தில் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆண்டவர் ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறுகிறார். திரளான ஜனம் ஆண்டவரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் எங்கு சென்றாலும் அவரை தொடர்ந்து போகக்கூடிய ஜனங்கள் அநேகம் உண்டு. ஆண்டவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவரிடத்திலிருந்து சுவிசேஷத்தை கேட்கிறதற்கு, அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்க்கிறதற்கு, ஆண்டவர் ஏதாகிலும் செய்வாரா, நன்மைகள் அவர் கரத்திலிருந்து வருமா என்று பார்க்கிறதற்கென்று ஒரு திரள் கூட்ட ஜனம் அவரை பின்தொடர்ந்து போய்கொண்டே இருக்கு. அவர் இந்த ஜனங்களை பார்த்து ஒரு மலையின் மேல் ஏறுகிறார். அந்த மலையின் மேல் அவர் உட்கார்ந்து அவர்கள் ஆண்டவரிடத்தில் அமர்ந்து கொண்ட போது அவர்களுக்காக ஆண்டவர் போதித்த சில வார்த்தைகள் தான் நாம் வாசித்த வார்த்தைகளில் ஒன்று. அப்பொழுது ஆண்டவர் தம்முடைய வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசமாய் சொன்னப்பட்ட வார்த்தை தான் இது. ஆண்டவர் சொல்கிறார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்ளுவார்கள். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. இவ்வாறாக ஆண்டவர் ஜனங்களுக்கு போதிக்க ஆரம்பித்தார். இதை எல்லாவற்றையும் கேட்ட ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் ஆனார்கள். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம், தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிறோம், தேவனோடு பேசுகிறோம், ஆராதனை செய்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனாலும் நாம் ஆண்டவரோடு நடக்கிறதற்கு ஏதோ ஒரு தயக்கம் நமக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. குடும்பத்துக்குள் பிரச்சனைகள் வரும்போது, ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் மட்டும் இந்த பிரச்சனை, ஏன் இதை நீங்கள் அனுமதித்தீங்கன்னு கேள்வி கேட்கிறவர்களாகத்தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். என்னால் நீ
துயரப்படுகிறாயா? உன்னை மனுஷர்கள் துயரப்படுத்துகிறார்களா? அவமானமான வார்த்தைகளை சொல்லுகிறார்களா? தீமையான மொழிகளை பேசுகிறார்களா? பொய் சொல்லுகிறார்களா? நீ பயப்படாத, நீ தான் பாக்கியவான், உன் குடும்பம் பாக்கியவான். ஏது மனுஷர்களால் துன்பப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு வெட்கப்படுத்தப்பட்டு நெருக்கப்பட்டு உன்னை ஓரமாய் தள்ளி வைக்கிறார்களோ அந்த மனுஷனோடு கர்த்தர் கூட இருப்பார். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் யோசேப்பை குழியில் தூக்கி போட்டார்கள். இனி இவன் வளரக்கூடாது, இனி இவன் உயரக்கூடாது, இவனைத்தானே தன்னுடைய தகப்பன் மேன்மையாய் வைத்திருக்கிறார், பலவர்ண அங்கியை கொடுத்திருக்கிறார். எரிச்சல் கொண்ட சகோதரர்கள் யோசேப்பை குழியில் தூக்கி போடப்பட்டு யோசேப்பை இஸ்மவேலர்களுடைய கரத்தில் கொடுத்து இஸ்மவேலர்கள் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார்கள். அங்கே போத்திபார் யோசேப்பை பெற்றுக்கொண்டு தன் கூடாரத்தில் அடிமையாய் அவன் வைத்திருந்தான். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உனக்காக பரிந்து பேசக்கூடிய தெய்வம் உன்னை ஒடுக்கும் போது உன்னை நெருக்கும் போது ஆண்டவர் பார்த்துவிட்டு சும்மா இருப்பதல்ல, உன் கூட இருந்து உன் தரிசனத்துக்கு ஒத்த விதத்தில் அதை நிறைவேற்றி கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இன்றைக்கும் உங்கள் மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ தைரியமாய் இரு, நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னவர் இன்றைக்கு ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு நெருக்கம், நான் மரித்து விடுவேனோ, நான் இதில் எழும்ப முடியாமல் தடையாய் என் காரியம் தோற்று போய்விடுமோ என்று நினைத்து பல நேரங்களில் பயந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்பட 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 சத்ருவானவன் உன் கூடாரத்துக்குள் நுழைந்து உன்னுடைய சிந்தனையை மாற்றி உன்னை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறான். நீ பயப்படாமல் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற தைரியத்தோடு நீ நிற்பாயேயானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுதலை பண்ணுவதற்கு நான் உனக்கு துணையாய் நிற்பேன் என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம் சொல்லுகிறார், நான் ஆறுதல் கொடுக்கக்கூடிய தெய்வம். என்னென்ன வார்த்தைகளை சொல்லி காயப்படுத்தி ஜனங்கள், குடும்பங்கள், சொந்த பந்தங்கள் ஆறுதல் கொடுக்கக்கூடா முடியாத சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஆறுதல் தருவேன்ப்பா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்று சொன்னது போல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஆறுதல் செய்வேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொன்ன பிரகாரம் ஆண்டவரே, நீர் எங்களை ஆறுதல் படுத்துகிற தேவனாய், நீர் எங்களை தேர்தல் படுத்தக்கூடிய தெய்வமாய் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆறுதல் படுத்தணும். அவர்கள் பாக்கியவான்களாய் பரலோக ராஜ்யத்தில் சுதந்திரிக்கக்கூடியவர்களாய் அவர்களை கர்த்தர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.